ஹே காய்ஸ், இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் மேங்கோ பாயசம் ரெசிபி பார்க்கலாம் வரீங்களா? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு மாம்பழம் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது வரப்போகிறது யாரும் கிடையாது, நம்ம பாதாம் பிசின் தாங்க. அவருக்கு ஒன்றும் இல்லை, நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி கொடுப்பாரு. இந்த சம்மருக்கு பயங்கரமான ஒரு கூலிங்கான உடம்பை வச்சுக்கிறதுக்காக தான் இவரை ஆட் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த பாயாசத்துக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொடுப்பாரு, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸ்பூன் பவுலில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக வரும். அதுக்காக அடுத்ததாக ஒரு நல்ல இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி ஒரு மேடம், ஹீரோயின் மேடம் வருவாங்க. அது யாரும் கிடையாதுங்க, நம்ம ஜவ்வரிசி தான். இந்த ஜவ்வரிசி முதியமாக எதுக்கு நம்ம போடுறோம்? அது ஒரு சிப்பு நம்ம குடிக்கும்போது நம்ம பல்லுங்க ஒரு பல்லுக்குள்ளே நல்லா இடித்து கடைசியில் தொண்டைக்கு அப்படியே வழுக்கிட்டு போகுங்க. அதுக்காக தான் நம்ம இந்த ஜவ்வரிசியை போடுறோம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சர்க்கரையோட ஏலக்காவை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே சுகர் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. இவங்க யாரும் கிடையாது, கண்டென்ஸ்ட் மில்க் தான். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் யூனிக்காக. அதுக்காக இந்த கண்டென்ஸ்ட் மில்க்கை போடுறோம். ஃபைனலாக ஹீரோ கொஞ்சம் லேட்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். யாரும் இல்லை, மேங்கோ பியூரி. இவர் நல்லா தனியாக ஒரு மாம்பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த எல்லா கேரக்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லை, கொஞ்சம் அது நல்லா கூல் ஆகட்டும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் இந்த சம்மரை பயங்கரமாக டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணுற ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.